ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு வெற்றி வேதா. நம்ம இந்த வீடியோவில் அகர்வால் இன்சைட்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 or 2 வீடியோஸ் போடுறேன். ஆனால் இந்த சீரியஸ் வந்து டெய்லி உண்டுப்பா. இனிமேல் இந்த மாதிரி சீரியஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 20 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினையுமே நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கிளாஸ் ஷெடியூல் நோட் பண்ணிக்கோங்கப்பா. கிளாஸ் ஷெடியூல் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. லைவ் கிளாஸ் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. இப்போ லைவ் கிளாஸ் மட்டும் இதில் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் அப்படின்னாலே ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் என்டிட்டிஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் ஆவரேஜில் எந்த சம்னாலும் சால்வ் பண்ண முடியும். ஆர் ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் என்டிட்டிஸ். ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 to 50. ஃபஸ்ட்டு 30லேருந்து 50 வரைய ஆவரேஜ் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 31 ப்ரைம் நம்பர், சாரி 30லேருந்து 50 வரைய ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 31 ப்ரைம் நம்பர், 32 ப்ரைம் நம்பர் கிடையாது, 33 ப்ரைம் நம்பர் கிடையாது, 34 கிடையாது, 35 கிடையாது, 36 கிடையாது, 37 ப்ரைம் நம்பர், 38 கிடையாது, 39 கிடையாது, 40, 41 ப்ரைம் நம்பர், 42, 43 ப்ரைம் நம்பர், 44, 45, 46, 47 ப்ரைம் நம்பர், 48, 49, 50. 1, 2, 3, 4, 5. 30லேருந்து 50 வரைய 5 ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் 1ல் டிவைட் ஆகணும், அந்த நம்பரில் டிவைட் ஆகணும். ஓகேவா? வேறு எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகக்கூடாது. அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 32 எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 அப்படிங்கிற நம்பர் 1லையும் டிவைட் ஆகும், 32லையும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 8 × 4ம் 32 தான், 16 × 2ம் 32 தான். ஓகேவா? 1 அண்டு எந்த நம்பர் இருக்குதோ அந்த நம்பரில் மட்டும் டிவைட் ஆனால் தான் அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். ஓகேவா? இங்கே 16லையும் டிவைட் ஆகுது, 8ல் டிவைட் ஆகுது, 4ல் டிவைட் ஆகுது, 2லையும் டிவைட் ஆகுது. ஸோ 32 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. அதே இது இங்கே 41 எடுத்துக்கிட்டிங்கன்னா 41 1ல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 41ல் தான் டிவைட் ஆகும். ஓகேவா? வேறு எந்த நம்பர்லையுமே டிவைட் ஆகாது. டிவைட் பண்ணும்போது ஆன்சர் முழு நம்பராக வரணும். ஓகே, வேறு எந்த நம்பரில் நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் பாயிண்டில் தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ வேறு 48 செக் பண்ணி பார்க்கலாமா? 48 1ல் டிவைட் ஆகும், 48லையும் டிவைட் ஆகும். 6 × 8 48, 12 × 4 48, 24 × 2 48. ஓகேவா? நம்மளுக்கு 1 அண்டு அதே நம்பரில் டிவைட் ஆனால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். இங்கே 12ல் டிவைட் ஆகுது, 4, 8, 6, 24, 2. நம்மளுக்கு 1ல் டிவைட் ஆகணும், அதே நம்பரில் டிவைட் ஆகணும். ஓகேவா? ப்ரைம் நம்பர்னால் என்ன தெரிஞ்சிச்சுல? நெக்ஸ்ட் இப்போ ஆவரேஜ் பார்க்கலாமா? மிடில் நம்பர் எடுத்துக்கோங்க. 41. 41ஓட 31 10 கம்மியாக இருக்குதா? கம்மியாக இருந்தால் மைனஸில் டினோட் பண்ணணும், அதிகமாக இருந்தால் ப்ளஸில் டினோட் பண்ணணும். 37 அப்படிங்கிறது 41 விட 4 கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 41 விட்டுருங்க. 41 - 41 0 தான் வரும். 0 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான்ப்பா பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 41 விட 43 2 அதிகமாக இருக்குது. 41 விட 47 6 அதிகமாக இருக்குது. டோட்டலாக 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் இருக்குது.
6 plus 2 8, 8 minus 4 4, 4 minus 10 6, 8 6 minus 6 by 5. ஆன்சர் நெகட்டிவ்ல இருந்ததுன்னா நெகட்டிவ்ல தான் டினோட் பண்ணணும். ஓகே, minus 10 minus 4 minus 14 plus 2 plus 6 plus 8. ஆன்சர் மைனஸில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் நெகட்டிவில் வரணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 14 அண்ட் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா -1.2ன்னு வருமா? ஓகே, டிவைட் பண்ணுங்க, இல்லைன்னா மேலேயும் கீழேயும் 2ல் மல்டிபிள் பண்ணிடுங்க. -12/10ன்னு கிடைக்கும். லாஸ்ட்டு ஒரு 0 இருக்குது. ஒரு 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வர மாதிரி புள்ளி வச்சிடணும். -1.2 இஸ் your answer. இங்கே ஒரு 41 இருக்குது. இந்த 41ல் -1.2 மைனஸ் பண்ணிடுங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 39.8 இஸ் your answer. ஆப்ஷன் ஏ 39.8. ஓகேவா? இங்கே 41 தான் எடுக்கணும்னு கிடையாதுப்பா. நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எந்த நம்பர் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. இந்த செஷன் முடிஞ்சோன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Next one, find the average of first 40 natural numbers. First 1 2 3 இதே மாதிரி 40 natural நம்பர்ஸுக்கு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர் பை டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். ஓகேவா? சம் ஆஃப் என்டிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 40 வரைக்கும் ஆட் பண்ணி வர ஆன்சரை மேலே எழுதணும். கீழே பையில் டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு எண்ணணும். 1லேருந்து 40 வரைய டோட்டலாக 40 நம்பர்ஸ் இருக்குமா? டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் 40. நெக்ஸ்ட்டு சம் பண்ணணும்ல. 1 + 2 + 3 +ன்னு சம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நேச்சுரல் நம்பர்ஸுக்கு சம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. டோட்டல் 40 நம்பர்ஸ் இருக்குது. 40 × 40 1/2. nக்கு பதில் 40 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்ப்பா. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. சம் ஆஃப் நம்பர்ஸ் 20 × 41. டோட்டல் நம்பர் 40. ஓகேவா? ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. 40 1/2 20.5. ஆப்ஷன் சி இஸ் your answer. டுவெண்ட்டி இன்ட்டு 41 மல்டிபிள் பண்ணாதீங்க. மல்டிபிள் பண்ணாமல் சம் ஆஃப் என்டிட்டிஸாக அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சம் ஆஃப் என்டிட்டிஸுக்கு பதில் இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Next one, there are six numbers 30, 72, 53, 68, x and 87, out of which x is unknown. The average of the number is 60. What is the value of x? மொத்தம் இங்கே 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் 16 கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ஈக்குவல் டு sum of entities by total number of entities. ஆவரேஜ் 16 கொடுத்துட்டாங்க. சம்மோட வேல்யூனா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்ற வேல்யூ தான் சம்மு. பை டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் டோட்டலாக 6 இருக்குது. சம் ஈக்குவல் டு 60 × 6 360.
இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 30 ப்ளஸ் 72 ப்ளஸ் 53 ப்ளஸ் 68 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 87. இங்கே சம் ஆஃப் என்டிட்டிஸ் தான் இருக்குது. சம் ஆஃப் என்டிட்டிஸ்னால் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். 8, 7, 10, 20, 10, 16, 21, 31 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? 310 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் சம்மோட ஆன்சர். 310 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 360. எக்ஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 310. 50 இஸ் ஒரு ஆன்சர்ப்பா. தேர்ட்டி 102 105 155. இது கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் டிஜிட்டாகவே ஆட் பண்ணலாம். 10 20 பேலன்ஸ் 2 10 16 21 28 31. ஓகே, கரெக்டு தான்ப்பா. ஆப்ஷன் ஏ 50 இஸ் ஒரு ஆன்சர். கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். Next, the body weight of the 6 body is, the body weight of 6 boys is recorded as 54 kg, 64 kg, 75 kg, 67 kg, 45 kg and 91 kg. What is the average body weight of 6 boys? 6 boys ஓட weight கொடுத்திருக்காங்க. 54, 64, 75, 64. எப்போவுமே நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 67, 75, 45, 91. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லி காமிச்சிங்கன்னா அதே மாதிரி தான். இதை ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன்னா அதே இதை யூஸ் பண்ணி இங்கேயே சால்வ் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அங்கே 5 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே டோட்டல் 5 இருக்குது, இங்கே டோட்டல் 6 இருக்குது. அவ்வளோதான். அதே சம் மாதிரி தான் இதுவும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். இதுவும் அதே மாதிரி தான். சரி, நான் இந்த கொஸ்டினை போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 64 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? 64 விட 45 எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். 45 + 5 50, 50 + 14 64, 14 + 5 19, 19 கம்மியாக இருக்குது. ஸோ மைனஸில் டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 64க்கும் 54க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 10. 64க்கும் 64க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0, 0 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு 64 67, 3 அதிகமாக இருக்குது. 67 75, 8 அதிகமாக இருக்குது. சரி, 64 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 64க்கும் 75க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். 11. நெக்ஸ்ட்டு 64 91, 64 + 6 70,
70 plus 21 91, 21 plus 6 27. அதிகமாக இருக்குது, ஸோ பாசிட்டிவ். plus 11 minus 10 plus 1 plus 1 minus 19 minus 18 minus 18 plus 27 plus 9 plus 9 plus 3 plus 12 by total number of entities 6. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2. இங்கே ஒரு 64 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 64 plus 2 66. Sorry, 66 is your answer, option E. ஓகே, இங்கே ஆன்சர் பாசிட்டிவ்ல இருந்தால் ஆட் பண்ணிக்கணும்ப்பா. நெகட்டிவ்ல வந்ததுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். 64 மைனஸ் 2 62ன்னு போட்டுக்கணும். ஓகே, இங்கே சிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்மியாக இருந்ததுன்னா நெகட்டிவில் போடணும், அதிகமாக இருந்ததுன்னா பாசிட்டிவில் போடணும். ஓகே, ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ஆட் பண்ணிக்கணும். நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். இது ஹோம்ஒர்க் சம்பா. இது என்னென்ன கமெண்ட்ஸில் ஆன்சர் கொடுங்க. ஃபஸ்ட்டு இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 7 டோட்டலாக இங்கே 7 என்டிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்ல, மிடில் ஏதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி 7ல் டிவைட் பண்ணிடணும். இதே கொஸ்டின் மாதிரி தான் இதுவும். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. டெலிகிராம் லிங்க்கு கேட்டிங்கல்ல, டெலிகிராமோட நம்மளோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும். டெலிகிராமில் வெற்றிவேதான் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இருக்கும். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.